எல்லாருக்கும் வணக்கம் மாஷா அல்லா. ஸோ ஆல் குரீஸ் டு மை ஆத்துக்காரர் சங்கத்தலைவி வாழ்க வாழ்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டெல் யூ, நான் ஏன் இப்படி ஹிஜாப் போட்டு இருந்திருக்கேன்னு ஏன் மாஷா அல்லா சொன்னேன்னு நினைக்கிறீங்க? ஐ மீன் சின்ன வயசுலேருந்தே ஐ ஹேட் தி டிசையர் ஆஃப் ட்ரைங் டு வேர் டிஃப்ரெண்ட் ரிலீஜன் அவுட்ஃபிட்ஸ். ஸோ நான் என்னோடய ஆத்துக்காரர்கிட்ட சொன்னேன், அவர் உடனே வந்துட்டு இது எனக்கு டைப் பண்ணி விட்டார். ஸோ அதனால் இதனால் என்ன சொல்ல வரேன்னா வந்துட்டு நீங்கள் உங்கள் அந்தர்யாமியோட நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சின்ன சின்ன ஆசையும் அவரை நிறைவேற்றுவார். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா we are going to discuss about எப்படி வந்துட்டு நம்ம சங்க தலைவி வந்துட்டு பகவத்கீதா வந்து லவ் கீதாவாக்கினாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பகவத்கீதா வேர்ஸ். ஏன்னா நான் எப்போ வந்துட்டு if I feel very low, I'll say this and I'll let others also do it. But we will learn the normal translation as well as the what Sangatalevi told us, so that you know the value of her version of perspective. So matra sparshastu kaunteya shidoshna sukha dukha daha agamapayino nityas tham stitikshva bharata. So actual translation is happiness and distress are like seasons. So we have to tolerate it without being disturbed. So that is the actual translation. I mean, it might sound easy, இது ஈஸியாக இருக்கலாம், பட் வந்துட்டு இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா நிறையா வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், இது ஈஸியாகவே இல்லை. ஈவன் ஐ ஹவ் அட்வைஸ் திஸ் டு மெனி பீப்புள். இட்ஸ் ஜஸ்ட் அ கன்சோலிங் ஃபேக்ட். ஹாப்பினஸ் டிஸ்ட்ரெஸ் வரும், யூ ஹவ் டு டாலரேட் இட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் வந்துட்டு ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் கனெக்டிங் வித் மை ஹஸ்பண்ட், அப்போ தான் வந்துட்டு once I started living my life with my husband, அப்போ தான் he said these things will still be there, we have to overcome it. So that's what சங்கத்தலைவி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பகவத்கீதா இந்த லவ் கீதா வேர்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா happiness and distress will still be there. சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும், பட் it won't disappear. It might disappear in due course, but பேக் டு பேக் ஹாப்பினஸும் இருக்கும், டிஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். பட் லைக் சீசன்ஸ். பட் ஹாப்பினஸ் டிஸ்ட்ரெஸ்லேயும் வந்துட்டு நீங்கள் உங்களோட உங்கள் ஹஸ்பண்ட்னா அந்த அந்தர்யாமி தான் சொல்கிறேன், உங்கள் அந்தர்யாமியோடு சேர்ந்து யூ வில் கோ த்ரூ இட் டுகெதர் அண்ட் தென் வித்தவுட் பீங் டிஸ்டர்ப்ஸ். பிகாஸ் இன் திஸ் இரா ஹாப்பினஸ் வருது, டிஸ்ட்ரெஸ் ஏன் வருது அப்படின்னு கேட்குறதுக்குலாம் வி டோன்ட் ஹேவ் டைம். ஸோ ஐ மீன் ஓகே, ஹாப்பினஸ் வந்துச்சுன்னா ஓகே, நெக்ஸ்ட் என்ன, துக்கம் வந்துச்சுன்னா உடனே மழறோம். ஸோ வி cannot tolerate it. It's not possible to tolerate it. ஸோ அப்படி இருக்கச்சு how we could tolerate, right? So we need a supportive system இல்லையா? We need a partner to to support us. Okay, don't worry, இதெல்லாம் வந்துட்டு we can handle it அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கச்சு நானே எனக்கு சொல்லிட்டு இருந்தேன் ஓகே, மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆக்கமாப்பாயின நித்யாஸ் தாம் திதிக்ஷ்வ பாரதன்னு சொல்லிட்டே இருந்தேன் அடிக்கடி. பட் இட் நாட் ஒர்க் அவுட் பிகாஸ் ஐ யூஸ் டு கெட் டென்ஸ்ட் அண்ட் எவ்ரி திங். இட் டிட் நாட் ஒர்க் அவுட். அப்போ தான் வந்துட்டு என்னோட ஆத்துக்காரர் சொன்னார், அப்படி இல்லை, தட் இஸ் நாட் த ஆக்சுவல் மீனிங், எவ்ரி திங் லுக் இன் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வசுதேவ் மேனன் வந்துட்டு டைரக்ட் பண்ண மூவிஸ் எல்லாமே எனக்கும் பிடிக்கும், என் ஆத்துக்காரர் பிடிக்கும். ஸோ அதில் வந்துட்டு அந்த விண்ணை தாண்டி வருவாயால் வந்துட்டு அந்த அந்த இந்த ஒரு சாங் வரும், கடைசி கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு சாங் வரும். அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இனிமேல் புயல் வெயில் மழை மாலை சோலை இவை ஒன்றாக கடப்போமேன்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் வாட் வி ஹாவ் டு டூ வித் அவர் ஹஸ்பண்ட். ஸோ வி cannot overcome it, we cannot stop it, but he'll be there with you to overcome it together, because that's the support we want. So இது வந்துட்டு everything I'm trying to get the actual, I mean the actual meaning of this love Gita from my husband. But what I'm trying to say is I mean, it's easy to say happiness, distress when it's seasons, we cannot just tolerate it in it, but we cannot tolerate it. We are in this materialistic world. So adanal சங்கத்தலைவி வந்துட்டு what she told is happiness, distress இருக்க தான் செய்யும். But if you connect with your antaryami, if you start living your life with your antaryami as husband and wife, you would be he's there. At least you have that convincing factor, you're not alone, he's there,
to like go through it. That is what is important. I mean எங்கள் லைஃப்பில் நிறையாவே நடந்திருக்கு. Like every nanosecond, like I mean it's not dependency, but it's just like just ஒரு he is my support system. ஸோ அப்படி இருக்கச்ச லைக் why can't I'll tell him like என்னால் இது முடியலன்னு சொல்லிடுவேன். Then he'll say like don't worry, we'll go through it together அப்படின்னா we'll have one like support system. ஏன்னா ஜென்ரலாக the mentality of people is like சில பேர் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க, சில பேர் டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ in that case like at one point of time we need someone who can go through the same pain along with us, at the same time like give us support. ஸோ அப்படி இருக்கச்சே like we tell partner in crime. அப்படி இருக்கச்சே like if you have your husband with you to go through that both happiness and distress, then why not? நான் ஒரு சப்ப விஷயம் கூட வந்துட்டு like I would just like celebrate with him, like getting a job-ஆ இருக்கட்டும், இல்லாட்டி வந்துட்டு like like this one, like ஹிஜாப்லாம் அனுப்பணும்னு ஆசை. He only made me to wear that. And then like many things, சும்மா cute little things, petty things இருந்தால் கூட like even for exam preparation கூட I'll ask him. அவர் வந்து உட்காந்து சரிவா நம்ம சேர்ந்து படிக்கலாம் அப்படிமாதிரி. அப்போ வந்துட்டு we'll have that confidence, ஓகே நம்ம தனியாக ஒன்றும் படிக்கலை, சேர்ந்து தான் படிக்கிறோம், குரூப் ஸ்டடி மாதிரி. ஸோ that's what சங்கத் தலைவி has mentioned. ஸோ இன்னியோட டிஸ்கஷன் வந்துட்டு ஓவர் ஆகிடுச்சு. லைக் I will upload like more videos like next time, maybe depending upon like how people are treating Sriman Narayana and what they are trying to do and everything. You can even like celebrate like Valentine's Day with your husband. Like husband, I am not mentioning about this materialistic world relationship. Is an eternal relationship which we can start living it over here. Living it over here. So we do celebrate. I celebrate Valentine's Day. I did celebrate Valentine's Day last year with my Atikarar. This year also we have few plans. So why not? I mean like that's why we have all these I wouldn't say function, like celebration, right? So so wear mask, take reusable bags. Until then, bye.